Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2024ல் ஒரு ஆக்ஷன் கிரைம் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 7th பார்ட் ஆகட்டும், வெமான் எப்ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விண்டீசல் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு 2007 ஒரு சம்திங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான படங்களோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். கதை அப்படிங்கும் போது ஹீரோ படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டையை போகிற ஒரு திருடன். இந்த படத்தோட டைரக்டரோட இன்னொரு படமும் இந்த இட்டாலியன் ஜாப் அப்படிங்கிற அந்த படமும். ஸோ அந்த வரிசையில் இந்த படம் ஹீரோ அவரோட கும்பல் சேர்ந்து படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராபரியை வந்து பண்ணுறானுங்க. அதை மிரட்டி போன நம்ம ஹீரோயினியை வந்து எப்படியும் அல்வா கொடுத்து நாங்கள் வந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. அவங்கள எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஹீரோயினிக்கு போலீஸ்லேருந்து ஒரு கால் வந்து நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஜென்ட், ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஒரு ரகசிய போலீஸ் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. என்னன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, ஒரு பணம் சம்பாதிக்கிறவன் அப்படின்னு தீவிரவாதி எப்படி வேணா சொல்லிக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான இதெல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சிருக்கான். இப்போ கரண்ட்லி அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறான். அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டை ஒரு இடத்துக்கு கை மாற்றி விட போறான். அப்படி அந்த கோல்டை அவன் கை மாற்றி விட்டுட்டான் அப்படின்னா அந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டை அந்த அவங்கள்ட்ட கை மாற்றி விடாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அந்த கோல்டை ஃபுல்லா ஆட்டையை போடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆள் யார் அப்படின்னா நம்ம ஹீரோ தான். அவங்கள்ட்ட போய் நீ ஹெல்ப் கேளு, அந்த கோல்டை எப்படியாவது திருடி இந்த மிகப்பெரிய இந்த ஆபத்துல இருந்து காப்பாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ இனி வேற வழி இல்லாம நம்ம ஹீரோட்ட போய் இந்த ஹெல்ப்பை கேட்க ஹீரோவும் அவரோட அந்த குரூப்போட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை நாங்கள் ஆட்டையை போட்டு தரோம் அப்படின்னு பிளான் பண்றாரு. இறுதியில என்ன ஆச்சு, அது எப்படி ஆட்டையை போட்டாங்க, அது எப்படி எல்லாம் அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தை நம்ம பார்க்கும்போதே இட்டாலியன் ஜாப் ஆகட்டும், த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 இதாகட்டும், இந்த படத்தோட 2 வாடகைகளும் 2 மேக்கிங்கே அப்பப்போ வந்துட்டு போறது எல்லாமே வந்து ஒரு தடங்களாகவே இருந்துச்சு. அண்ட் படத்துல ஹீரோ அண்ட் எஸ் இவர் நமக்கு தெரியும். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கமெடியன்ஸ் இவர். அவரோட அந்த காமெடி சென்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துல பெருசா யூஸ் பண்ணப்படலை அப்படின்னாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் அண்ட் ரன் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஃப்ளைட்ல தான் அந்த கோல்டு திருடிட்டு போறாங்க அப்படின்போது ஃப்ளைட்டு பறக்கும் போது எப்படி திருட போறாங்க அப்படின்றது இவங்க பிளான் பண்ற விதமாகட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ற விதம் அப்படின்றது எல்லாமே இந்த படத்துல சூப்பரா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour பல்ல கடிச்சு இந்த படத்தை பார்க்கணும், பெருசா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்காது. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 15 minutes வந்து ரொம்ப என்கேஜிங்கா நம்ம வச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து இந்த ஸ்டோரி அண்ட் மேக்கிங் தான் பிளான் பண்ணிட்டு போகும். அடுத்து ஒரு 40 minutes வந்து பயங்கரமான சீட் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான படங்கள் ஹாலிவுட்ல ஒரு 10,000 படம் வந்துருச்சு அப்படின்னபடியா இதுதான் கிளைமேக்ஸ்ல வரும், இப்படித்தான் ஹீரோ பண்ணுவாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னாடியே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது ஒரு மிகப்பெரிய மைனஸா இருந்துச்சு. அதை தவிர இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பெரிய லெவல்ல இல்லை அப்படின்றது கொஞ்சம் சோகமாவே இருந்துச்சு. அங்கங்கே ஒரு 3 ஃபைட்டு 4 ஃபைட்டு தான் வந்துச்சு. பெருசா காமெடி சென்ஸும் இல்லை, ஃபைட் சென்ஸும் இல்லை அப்படின்னு ஒரு சுமாரான படமா தான் இது இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபிளைட் சென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 7 அப்படியே நமக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்றதா உண்மையும் கூட. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமா இருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக்கா எனக்கு பட்டது அப்படின்னா இந்த படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே ஈஸியா நம்மளால வந்து இந்த அடுத்த இந்த சீன் தான் வரப்போகுது, கிளைமேக்ஸ்ல இப்படிதான் சீன் இருக்கும் அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா பார்த்து பழகி போன படம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து ஒரு சுமாரான படமா நம்மளால எடுத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதான் உண்மை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் மல்டி லாங்குவேஜ்லயும் இந்த படம் வந்து இருக்கு. எந்த விதமான அந்த ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லாத ஒரு காமெடியான ஒரு சூப்பர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லிஃப்ட் படத்தை போய் நீங்க பாருங்க. ஸோ அவங்க ஒவ்வொன்றையும் லிஃப்ட் பண்ற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவே திருடுறது ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 15 minutes வந்து பயங்கரமா ஒன்று ஆட்டையை போட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அது மாதிரி காட்சிகள் படத்துல நிறைய வச்சிருந்தேன். ஆனால் அந்த படத்தை இன்னும் என்ஜாய் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த படம் பார்க்கலன்னா ஜஸ்ட் கோ டு நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து ஒரு என்ஜாயபிள் மூவிலா இருந்துச்சு அப்படின்றதான் உண்மை. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.